நெக்ஸ்ட் சண்டே மட்டன் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். வெங்காயம், தக்காளி இது மாதிரி எதுவுமே தேவையில்லைங்க. ஜஸ்ட்டு கீ அண்ட் கொஞ்சம் மசாலாஸ் இருந்தாலே போதுங்க. இதை ரெடி பண்ணிடலாம். வெல்கம் டு மை சேனல் கார்த்தி கிரியேட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒரு குக்கரில் கீ ஆட் பண்ணிக்கிட்டு அதில் மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டெப் நம்ம எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, மட்டனில் வர கவிச்ச ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த ஸ்டெப் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். குக்கரில் மட்டன் ஆட் பண்ணி கொஞ்சம் சாட்டே பண்ணதுக்கப்புறம் டர்மரிக் பவுடர், ராக் சால்ட்டு அண்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இது மூணும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே விடுங்க. மட்டன்லேருந்தே நிறைய வாட்டர் ரிலீஸ் ஆகும். நம்ம எக்ஸ்ட்ரா வாட்டர் ஆட் பண்ணணுன்ற அவசியம் கூட இல்லைங்க. இந்த டைமில் நான் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 to 6 விசில் வச்சுக்கிறேன். மீன்வைல் நம்ம இந்த டிஷ்ஷுக்கு தேவையான மசாலாஸ்லாம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் மல்லி விதை, சில்லி, சீரகம், சோம்பு, மிளகு, அப்புறம் பட்டை, அன்னாசிப்பூ, பே லீவ்ஸ், ஏலக்காய், கிராம்பு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா அதோட ஸ்மெல் வர வரைக்கும் சாட்டே பண்ணிக்கோங்க. எந்த வித ஆயிலும் ஆட் பண்ணக்கூடாது. இதோட நல்ல வாசம் வீடே வருங்க. இதை வறுக்கும் போதே அந்த அளவுக்கு ஸ்மெல் இருக்கும். இதோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி நல்ல ஸ்மெல் வந்ததுக்கப்புறம் இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு ஆட் பண்ணிடலாம். மிக்ஸியில் நல்லா பொடி பண்ணதுக்கப்புறம் அதில் லெமன் ஆட் பண்ணிவிட்டு வாட்டரும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேனில் கீ ஆட் பண்ணிவிட்டு கேஷ்யூஸ் ஆட் பண்ணி ஜஸ்ட் அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் தென் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாஸ் பேஸ்ட்டை அந்த கீயில் டைரெக்டாக போர் பண்ணிவிடுங்க. கொஞ்சமாக மிக்சியில் வாஷ் பண்ணி அந்த வாட்டரையும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதோடலேருந்து எண்ணெய் பிரிகிற அளவுக்கு அது நல்லா வேகணுங்க. அந்த மசாலாஸ் ஜஸ்ட்டு நல்லா அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் அதை வேக வச்சுக்கோங்க. இந்த மசாலாஸ் அந்த பேனில் அடி பிடிச்சிடாமல் அப்பப்போ ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அண்ட் தென் இதோட மசாலாவோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த மட்டனும் அந்த மசாலாவும் நல்லா கோட் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி அதை கொஞ்சம் டைம் விடுங்க. மட்டன் தீஞ்சிராத அளவுக்கு நம்ம இடையில ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அண்ட் தென் அந்த மசாலாஸ் அந்த மட்டன் மேலே நல்லா கோட் ஆகணும். அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா வற்றிட்டு அந்த மசாலாஸ்லாம் மட்டன் மேலே செம்மையாக கோட் ஆகியிருக்கு. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. இதில் ஜஸ்ட்டு நம்ம கறி லீவ்ஸ் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், அந்த மசாலாஸ்லாம் மட்டனில் நல்லா கோட் ஆகி அந்த கீலாம் எப்படி செக்ரிகேட் ஆகி வெளியில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம சர்வ் பண்ணிடலாம். நம்ம ஃபர்ஸ்ட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருந்த கேஷ்யூஸும் கறி லீவ்ஸும் ஆட் பண்ணி நம்ம சர்வ் பண்ணிடலாம். இது பரோட்டாவுக்கு செம்ம சைடிஷ்ங்க. கண்டிப்பாக பரோட்டா வாங்கினீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். நான் இதை இன்றைக்கி ரைஸோடு தான் வச்சு சாப்பிட்டேன். வேறு லெவலில் இருந்துச்சு. எந்த வித சைடிஷ்ஷு ஒரு குழம்பு மாதிரி எதுவுமே தேவையில்லை. அண்ட் இந்த மட்டன் கீ ரோஸ்ட்டை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.